வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம குச்சிக்கிழங்களை அஃபெக்ட் பண்ணுற மாவு பூச்சியை பற்றி பார்க்கலாம். அதாவது மீலி பக்கை பற்றி பார்க்கலாம். இது வந்து சூடோகாக்சிடே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தது. ஆம்பிலோ வைரஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான காரணம். இதோட லைஃப் ஸ்பேன் 2 to 3 வீக்ஸ். இந்த மீலி பக்ஸ் எதை வந்து மோஸ்ட்டாக விரும்பி சாப்பிடும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து அந்த பிளான்ட்டோடைய க்ரோயிங் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நல்லா கொறிச்சு சாப்பிட்றோம். அதனால வந்து பிளான்ட்டால் வளர முடியாமல் அந்த காரணம் வந்து ஏற்படுது. இதோட ஃபீமேல் வந்து முட்டை வச்சோடனே அது வந்து செத்து போயிடும். அதுக்கப்புறம் அதோட முட்டை வச்சிருக்கும் இல்லையா, அந்த முட்டை வந்து 7 to 10 டேஸில் வந்து அது ஹேட்ச் ஆயிரும். கண்டிப்பாக ஒரு லைஃப் சைக்கிள் மெயின்டைன் பண்ண இதுக்கு ஒரு எனிமி இருக்கும். இந்த மீலி பக்கோட எனிமி யாருன்னு பார்த்தோன்னா கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொன்வண்டு இருக்கு இல்லையா, அதோட வகையில் தான் வரும். அப்போ அந்த மாவு பூச்சிங்க எல்லாத்தையும் கொல்றதுக்கு நமக்கு கிரிப்ஸ் தேவைப்படும். கரெக்டாக அதுக்கு அந்த கிரிப்ஸ் உயிரோடு இருக்கணும்ல, அதுக்கு இது உயிரோடு இருக்கணும் இல்லையா. ஆனால் இதை வந்து டை ஆட்டோமேசியஸ் எர்த் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து இந்த பூச்சிங்க எல்லாத்தையும் கொன்றுது. அதனால இந்த மாவு பூச்சிங்களை அவ்வளோ சீக்கிரம் கொல்ல முடியல. ஓகே நண்பர்களே, மறுபடியும் சந்திக்கலாம். டாட்டா, பை பை.